நல்ல ஒரு பாடல். ஆண்டவர் நம்ம யாரா மாற்றி இருக்கிறாராம்? பலவானாய் மாற்றி இருக்கிறார். பிரைஸ் காட். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, தேவன் என்னை பலவானாய் மாற்றி இருக்கிறார். பிரைஸ் காட். ஸோ இந்த உலக சூழ்நிலைகளாக இருக்கட்டும், இல்லை சில மனிதருடைய காரியங்களாக இருக்கட்டும், அது நம்ம என்ன பண்ணும்னா பலவீனர்களாய் மாற்றும். அதுக்குதான் நம்ம தேவ பிரசன்னத்தில் வரணும் அப்படிங்கிறது, அவருடைய வார்த்தையை கேட்கணுங்கிறது. என்னதான் நீங்கள் உலக சூழ்நிலைகளில் பலவீனமாக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து ஒரு 10 நிமிடம் நீங்கள் நல்லா உண்மையாக ஒரு மனதோடு கூட தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வீங்கன்னா எப்பேற்பட்ட பலவீனமும் பலனாய் மாற்றப்படும். எப்பேற்பட்ட குறைவுகளும் அது நிறைவாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. ஸோ நாம் வேதத்தில் எழுதப்பட்ட அந்த மகத்துவங்களை அனுபவிக்கவும் அதை நாம் ரிலீஸ் பண்ணவும் ஆண்டவர் நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ ஸோ அதை அல்ல, பரலோகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை நாம் ரிசீவ் பண்ணி அதை அப்படியே நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து அது அப்படியே நம்மள்ட்ட இருந்து பொங்கி என்ன பண்ணணும், அப்படியே வழியணும். இதற்குத்தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். நீங்களும் நானும் நடமாடும் விருந்து சாலை, நீங்களும் நானும் நடமாடும் மருந்து சாலை. வசனம் அதான சொல்லுது, இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள ஜீவ பிராணிகள் என்ன செய்யுமா, ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நீங்க எங்க எங்க போறீங்களோ அங்க பிழைப்பு உண்டாகும், செழிப்பு உண்டாகும். ஏன் அப்படின்னா நம்ம பரலோக ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்றோம், அதை அனுபவிக்கிறோம், அதனால் நாம் நிரப்பப்படுகிறோம். அது நம்மிலிருந்து பொங்கி வழிந்து அப்படியே இந்த பூமியில என்ன செய்து, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சில நேரம் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி கிருபைக்கும் கிரியைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வசனம் வாசிக்கலாமா வேகமா? சங்கீதம் 133 அதில் 2ல் இருந்து வாசிங்க. அதில் ஒரு அபிஷேகத்தை குறித்து எழுதியிருக்கு பாருங்களேன், வேகமா அப்படியே தொடர்ந்து நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அது ஆரோனுடைய அந்த அபிஷேக தைலம் ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமாய் நல்ல தைலத்துக்கு ஹல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டில் பாருங்களேன், அபிஷேகம் எங்க ஊற்றப்படுது? தலை மேல ஊற்றப்படுது. அது அப்படியே என்னச்சுதான் ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது தாடியில் அப்படியே வடியுது. அப்புறம் அங்கில என்ன பண்ணுதான், அப்படியே இறங்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் வேற எதுவும் எழுதப்படலை. ஆனால் அந்த ஜீவ நதியை பற்றி எழுதப்படும் போது அது வனாந்திரத்தில் பாயுதான். அப்போ ஆரோனுடைய அபிஷேகத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு, ஒரு எல்லை இருக்கு. என்ன எல்லை? அப்படி அங்கியோட என்ன பண்ணிடுது, முடிஞ்சிருது. ஆனால் நம்ம மேல அபிஷேகம் ஊற்றப்படலை. நம்ம உள்ளத்திலிருந்து ஒரு ஜீவ நதி என்ன செய்தான், ஓடுதான். இந்த நதி சீசனுக்கு வற்றி போகாது. எந்த சீசனுக்கு என்ன பண்ணாது, வற்றி போகாது. இது நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ நதியாயிருக்கும். பிரைஸ் காட். இதுக்கு எல்லையே ஏன்னா அது அப்படிலாம் எழுதப்படலை, இங்க வடியுது அங்க வடியுதுலாம் சொல்ல. டைரக்டா இது வனாந்திரத்துல பாய்ந்து சமுத்திரத்தின் நீரையும் ஆரோக்கியமாக்கும். ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்படியே ஆண்டவர் பார்த்து சொல்லமா, நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சீருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சீருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவை மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றீரே.
மகிமையவர், மகிமையவர், சூரன் முடிப்பவரே, சூரன் எங்கள் துதிகளில். அப்படியே கொஞ்சம் கைகளை தட்டி, சூரன் எனக்காக யாவையும் முடிப்பவரே, சூரன் எங்கள் துதிகளில். அல்லேலூயா. ஓகே, நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது நமக்கு கிடைத்த முதல் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லார் மேலையும் வாழ்க்கையில ஒரு பூவை வைத்தார். பிரைஸ் காட். என்ன பூ? ரட்சிப்பு. அதை இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா மன்னிப்புன்னு சொல்றேன். பிரைஸ் காட். மன்னிப்பு. ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு அடிக்கடி பாடி நிறைய பேசி இருக்கிறோம். நியூ இயர்ல கூட நம்ம பேசிட்டே இருந்தோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே சொல்லுங்க அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்ப ஆண்டவர் நமக்கு உபகாரம் செய்வார் அப்படி கிடையாது. ஏற்கனவே நிறைய உபகாரம் என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்திருக்கிறார். இந்த உலகமோ உலக மனிதர்களோ நமக்கு உபத்திரவங்களை கொடுக்கலாம். தேவன் நம்ம வாழ்க்கையில உபகாரங்களை செய்கிறார். உபத்திரவத்தின் மத்தியிலும் சில உபகாரங்களை, தேவன் அருளுகிற உபகாரங்களை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். இந்த உபகாரத்தை நம்ம அனுபவிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த உபத்திரம்லாம் ஒரு விஷயமாவே என்ன பண்ணாது. ஹல்லேலூயா. அதைத்தான் யோசேப்பு சொல்றாரு, என் தகப்பன் குடும்பத்தையும் என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய உபகாரங்களை நீங்க கரெக்டா நினைச்சு பார்த்துட்டீங்கன்னா, மனிதர்கள் உங்களுக்கு செய்த உபத்திரவங்களை நீங்க நினைச்சு பார்க்கவே தேவை இல்லை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு நேரம் சொல்லாமா? பலவானா என்னை மாற்றியவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானாய் மாற்றியவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை புறத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், ஓ இஸ்ரவேலின் மகிமையவர். சூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. முதலாவது ஸ்டான்ஸா, ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால். ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால். மீட்டீரே இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால். மீட்டீரே இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால். அன்பே, தெய்வீக அன்பே, அன்பே, உம் அன்பை என்மேல் ஊற்றினீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே, தாயின் கருவிலே உருவான கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே
ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். என் ஆசை நாயகா இனிய மணவாளா, என் ஆசை நாயகா இனிய மணவாளா, எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ, ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, இல்லம் நோக்கி தொடருகிறேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் அவரை ஆராதித்து உயர்த்தலாம். ஓ ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் மணி போல காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு மனமாய் உணர்வு பூர்வமாய் அப்படியே சொல்லி ஆராதிக்கலாம். ஓ என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஓ thank you Lord, we praise you Lord. ஆராதிப்பேன் நான். இப்பொழுது இந்த இடம் ஒரு தேவ பர்வதமாய், நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாய், ஓ தேவனுடைய வீடாய், ஒரு ஜீவ நதியாய், ஓ ஆராதிப்பேன் நான். பாடும்போதே ஒரு அபிஷேகம் உங்க உள்ளத்தில் இருந்து பாய்கிறதா இருக்கிறது. நிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்தே போவேனோ, அதை என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஓ ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஓகே, சேலத்துக்கு போயிருந்தப்போ அங்க உள்ள பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல இந்த பாட்டை பாடினாங்க. நிறைய பாட்டு பாடினாங்க, ஒரு 7-8 பாட்டு பாடினாங்க. ஆனால் எல்லா பாட்டும் அப்படியே சாதாரணமாக இருந்தது. ஆனால் இந்த பாட்டை பாடும்போது ஒரு ஈர்ப்பு என்ன செஞ்சுது உண்டாச்சு. உடனே கவனித்து பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு இதில் ஃபஸ்ட்டு பிடிச்ச லைன் என்ன அப்படின்னா, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பே
தந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ரசிச்சு ஆண்டவர் ஆராதிக்கலாம். ஓ, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான். Okay, நேரம் எழுந்து நிற்கலாமா? பலன் இருக்குதானே? ஆமா, நம்ம ஆண்டவர் பலவானாய் மாற்றி இருக்கிறார். பிரைஸ் காட். ஓகே, எழுந்து நிற்கலாம். சில காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு. எல்லா வரியுமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம அப்படியே நல்லா ஃபீல் பண்ணலானே. அப்படியே சொல்லலாமா? ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால், ரட்சித்தீரே கிருபையால் காத்தீரே தயவினால், மீட்டீரே ரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால், மீட்டீரே ரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால் அன்பே, தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, உம் அன்பை என் மேல் ஊற்றினீரே. ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நல்ல கைகளை தட்டி ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் ஓ, ஆராதிப்பேன் நான். ஆயுள் நாளெல்லாம் ஓ, ஆராதிப்பேன் நான். கருவிலே, தாயின் கருவிலே உருவான முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஓ, ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஒவ்வொரு லைனும் அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால். பிரைஸ் காட். அப்போ நம்ம அப்பல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பூ என்ன பூ? ரட்சிப்பு. அந்த அதுக்குள்ள அவர் மன்னித்ததுனால அந்த ரட்சிப்பு என்ன செஞ்சது? ஹல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையில் நீங்க பிச்சி பூவை பார்த்தீங்களோ பார்க்கலையோ, ரட்சிப்பு என்ன பண்ணிடணும்? இதை அனுபவிச்சீங்கன்னா நீங்க பூரணமானவர்கள். ரட்சிப்பு வந்துட்டுனா செழிப்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும்? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ பல பூக்கள் என்ன செய்யுது? வேதத்தில் இருக்கு. ஆனால் ஒரு கட்டம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பூவை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டாங்க. என்ன பூ? ரட்சிப்பு. ஆனால் ரட்சிப்பு கடைசியில் நீ சரியா இதாகலன்னா பட்சிப்பு தான் அப்படின்ட்டாங்க. இல்லையா, ரட்சிப்புக்கு அப்புறம் பட்சிப்பு கிடையாது, ரட்சிப்புக்கு அப்புறம் செழிப்பு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு என்ன பூ? அப்போ முதல் பூ ரட்சிப்பு. எதனால உண்டாச்சு ரட்சிப்பு? நம்ம செய்த எல்லா தவறுகளையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மன்னித்தார். அப்போ மன்னிப்பு வெளிப்பட்டதுனால ரட்சிப்பு என்ன செஞ்சிருக்கு? என்ன சொல்லமா? ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால், ரட்சித்தீரே கிருபையால் காத்தீரே தயவினால், மீட்டீரே ரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால், மீட்டீரே ரத்தத்தால் தூக்கினீர் இரக்கத்தால் அன்பே, தெய்வீக ஓ அன்பே தெய்வீக அன்பே, உம் அன்பை என் மேல் ஊற்றினீரே. ஆராதிப்பேன் நான். நல்லா உற்சாகமாய் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான்.
பூ என்ன பண்ணிட்டு இருக்கு, வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்னோம் ரட்சிப்பு. எதனால ரட்சிப்பு? அவர் நம்மளை மன்னிச்சதுனால. யார் மன்னிப்பா தெரியுமா? யார்கிட்ட அளவு கடந்த அன்பு இருக்குதோ. அப்ப என்னெல்லாம் வந்துட்டு ரட்சிப்பு, மன்னிப்பு. இந்த மன்னிப்பு எதனால வந்துச்சு தெரியுங்களா? அவருடைய அன்புனால. அப்ப அன்பு மன்னிப்பை கொடுத்துச்சு, மன்னிப்பு ரட்சிப்பை கொடுத்துச்சு, ரட்சிப்பு செழிப்ப. எத்தனை பூ? 4 பூ. ஆமா, இன்னைக்கு உங்க சிரசின் மேல். ஆமா, அங்க யாரும் மல்லிப்பூ வைக்கல, பிச்சு பூ கிடைக்கல, அந்த பூ கிடைக்கல, இந்த பூ கிடைக்கலன்னு சொல்லலாம். ஆவிக்குரிய 4 விதமான முக்கிய பூக்கள் உங்க மேல வைக்கப்படுகிறது. நான் சொல்றேங்க, சீரியஸா சொல்றேன். அப்படியே ஆண்டவரை ரசிச்சு அவருடைய அன்பை ருசிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்க அன்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா மன்னிப்புக்குள்ள வந்துட்டீங்க, மன்னிப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்க, ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க செழிப்புக்குள்ளையும் வந்து விட்டீர்கள். நல்லா உள்ளம் பொங்கி அப்படியே ஆராதிக்க போறோம். பிரைஸ் காட். அப்படியே சொல்லாம அடுத்த ஸ்டான்ஸா. என்ன ஆசை நாயகா இனிய மனவாளா. நல்ல லவ் சாங்னே. அப்படியே உணர்ந்து பாடலாமா? அப்படியே ஆண்டவர் நீங்களும் மட்டும்தான் இப்ப தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டீங்க. இந்த இடம் ஒரு மணவரையாய், ஒரு திருமண இடமாய் மாறுகிறது. அப்படியே இதுதான் உங்களுக்கு சுப முகூர்த்தம். கையை தட்டுங்க. ஆமா, இப்ப என்ன முகூர்த்தம்? ஆமா, எப்பெல்லாம் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சுப முகூர்த்தம். கையை தட்டி பிரைஸ் காட். இப்ப தேவனுடைய அன்பு அளவில்லாமல் நம்ம மேல ஊற்றப்படுகிறது. அப்படியே சொல்லாமா? என்ன ஆசை நாயகா இனிய மனவாளா, என்ன ஆசை நாயகா இனிய மனவாளா, எப்போது உம்முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது உம்முகத்தை நேரில் காண்பேனோ, ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறேன், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம். நல்லா ஃபீல் பண்ணி ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான முதலா கண்மணி போல காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் ஓ, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான். நல்லா இருக்கலானே? என்ன ஆசை நாயகா இனிய மனவாளா, என்ன ஆசை நாயகா இனிய மனவாளா, எப்போது உம்முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது உம்முகத்தை நேரில். எப்படி இருக்கு? ஏக்கமே என் எண்ணமே, என் எண்ணமே, நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் ஓ, thank you, Lord. Ziboro sabala katara. எல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான முதலா கண்மணி
பாடி இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம், அநேகருக்கு கற்றும் கொடுக்குறோம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னொரு பூ இருந்ததுனால தான் இத்தனை பூக்களே வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரே பூவா வந்துகிட்டே இருக்கு. அப்பா வாவ் சூப்பர், பிரைஸ் காட். ஆக்சுவலா நேத்தைக்கு டீனா என்ன சொன்னான்னா, நேற்று தான் பேசிட்டு இருந்தோம், குட் ஃப்ரைடே ஈஸ்டர் சண்டேக்கு எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்போ நான் எப்போவுமே டக்குன்னு டெக்கரேட் அப்படின்னாலே பலூன் தான் வரும். அதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஒரு 200 ரூபாய்க்கு பலூன் வாங்கினோம்னா என்னமோ ஒரு 2 லட்சத்துக்கு டெக்கரேட் பண்ண மாதிரி என்ன பண்ணிடலாம், காமிச்சிடலாம். அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன்னா அப்போ டீனா சொன்னா, இது வரைக்கும் இப்படி சொன்னதில்லை நினைச்சதில்லை, மல்லிப்பூ வாங்கி என்ன பண்ணிடும், டெக்கரேட் பண்ணிடும் அப்படின்னா. பிரைஸ் காட். நேற்றைக்கு ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் அநேகம் பூக்களை ரிலீஸ் பண்ண போறேன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஆராதனைக்கு பூ தான் மேட்ருன்னு நமக்கு. ஆனால் ஆண்டவர் அவர் ஏற்கனவே இன்னைக்கு நான் பலவிதமான பூக்களை பாருங்களேன், இன்றைக்கே ஒரு அலங்காரம் உண்டாகிறது. உள்ளும் புறம்புமான ஒரு மிகப்பெரிய அலங்காரம், ஒரு சிங்காரம் நம்ம எல்லாருக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கு, சபைக்கு அது உண்டாகிறது. நல்ல கையை தட்டி ரிசீவ். பிரைஸ் காட். அப்புறம் நம்ம அறியாமல் பேசுகிற வார்த்தைகளில் கூட தேவனுடைய ஒரு வழி நடத்துதல் இருக்கு பாத்தீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். விதமான பூக்களின் நறுமணம் சபை நடுவிலே உண்டாய் கொண்டிருக்கிறது. நல்ல ஆவியில உணர்வு உள்ளவர்களாய் ரிசீவ் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய இன்னொரு பூ என்ன பூ தெரியுமா? பாதுகாப்பு. கையை தட்டுங்க. என்ன பூ? பாதுகாப்பு. அப்ப மொத்தம் எத்தனை பூ? ஃபர்ஸ்ட் வெளிப்பட்டது அன்பு தான். அந்த அன்பு தான் நம்மளை என்ன செஞ்சது உள்ள. ஆமா, எங்க சுத்தி வந்தாலும் முக்கியமானது அன்பு. ஏன்னா நிலைத்திருப்பவைகள் எத்தனை? எதெல்லாம்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இம்மூன்றில் அன்பே. ஆமா, இப்ப நம்ம மொத்தம் எத்தனை பூ சொல்லிட்டோம்? 5. ஆமா, மேல இருந்து வரலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? இங்க கீழே இருந்தே வரலாம். அன்பு. அதனால தாயின் கருவில் எனக்கு உண்டானது பாதுகாப்பு. அதுக்கப்புறம் மன்னிப்பை நான் பெற்றதுனால எனக்கு கிடைச்சது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்குள்ள நான் வந்த உடனே அது என்னை நடத்தினது செழிப்புக்குள். நான் 2.5 மாசம் கர்ப்பத்தில் இருக்கும்போது எங்க அம்மா எங்க போனாங்க? சங்கரங்கோயிலுக்கு. பிள்ளை நல்லா வளரணும்னு கிடையாது, ஏன்னா சூழ்நிலை நிமித்தமா அவங்களுக்கு என்னன்னா, இந்த பிள்ளை ஏன் நம்ம கூட கஷ்டப்படணும், இருக்க பிள்ளைங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கற்பத்தை அழிப்பதற்காக என்ன பண்ணாங்க, கொண்டுட்டு போனாங்க. ஆனா அன்றைய அன்பு என் மேல இருந்ததுனால, அவருடைய திட்டம் என் மேல இருந்ததுனால அங்க என்ன உண்டாகுதுன்னா, ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது. எங்க அம்மாவை வேற யார் தடுக்க முடியுங்க? அந்த நேரத்துல வீட்டுல யாரும் தடுக்கிறதுக்கு ஆளு. ஆனா ஆண்டவர் பாருங்களேன், ஆண்டவர் கிரியை செஞ்சார்னா யார் மூலமானாலும் கிரியை செய்வார். அழிக்கிற ஆளையே காக்கிற ஆளாய் மாற்றி விட்டார். யாரு பணம் வாங்கிட்டு அழிப்பாங்களோ அவங்களே திட்டி என்ன பண்ணியிருக்காங்க, எங்க யாருங்க செய்வா? அது வேலையே என்னதான், பணத்தை வாங்கிட்டு 10 ரூபாய் என்னமோ அழிக்கிறதுக்கு. 10 ரூபாய் வாங்கிட்டு அழிச்சு விடுற ஆளு அழிச்சிச்சு. எதை அழிச்சதுன்னா, என்ன அழிக்கணுங்கிற எண்ணத்தை அழித்தது. கையை தட்டி எனக்கு ஜீவனை அளித்தது. எங்க அம்மாவுக்குள்ள இருந்த சூழ்நிலையினால், கஷ்டத்தினால் வந்த என்னை அழிக்கணும் என்கிற எண்ணத்தை அழித்தது எது தெரியுமா? தேவன் என் மீது வைத்த அன்பு. அந்த அன்பு பாதுகாப்பை கொடுத்தது. நான் அந்த பாதுகாப்புல இருந்ததுனால ஒரு வயசு வரும்போது என்னை அந்த பாதுகாப்பு மன்னிப்புக்குள் நடத்தினது. ரட்சிப்பு உண்டாச்சு. ரட்சிப்பு இன்றைக்கு செழிப்புக்குள் நடத்தி கொண்டு இருக்கிறது. பிரைஸ் காட். தெய்வீக அன்பே, உம் அன்பை என் மேல் ஊற்றி நீரே ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். நல்ல உணர்வு பூர்வமாய் நீதிமான்
எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் என்ன செய்யும்? கண்டிப்பா எப்படி சில மரணங்களை தாண்டி தான் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்காத ஒரு ஆளும் என்ன, நான் 2.5 மாசத்திலே நடந்திருக்கேன், நீங்க கருவுல வரும்போதே நடந்திருக்கலாம், அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கும்? நடந்திருக்கும். பாருங்களேன். ஹல்லேலூயா. நல்லா இருக்குல்ல? பாடலாமா? ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால், ரட்சித்தீரே கிருபையால் காத்தீரே தயவினால், மீட்டீரே ரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால், மீட்டீரே ரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால், அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, உம் அன்பை என் மேல் ஊற்றினீரே, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் எல்லா ஸ்டாண்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. என்ன ஆசை நாயகா, இனிய மனோ, அப்பா இந்த மாதிரி லவ் சாங் வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. சினிமாவில் எத்தனையோ லவ் சாங் நான் கேட்டிருக்கிறேன், அது காணல் நீர் மாதிரி, ஆனா இது ஜீவ தண்ணீர். பிரைஸ் காட். செல்லம்மா, என்ன ஆசை நாயகா, கொஞ்சம் லவ் ஃபீலிங்கோட, அப்படியே வேண்டா வெறுப்புக்கு பாடிடக்கூடாதுன்னு. இது நிஜமான லவ், உண்மையான லவ். பிரைஸ் காட். லவ் ஃபீலிங் இருக்கா? கொஞ்சம் கையை உயர்த்தி காமிங்க. லவ் ஃபீலிங் இருக்கா? அவன் அப்பாவை பார்த்துட்டு தான் கை, அப்பா கை தூக்குனதான் நான் கை தூக்குவோம்யா. என்னத்தையா தப்பாக்குப்பா நீங்க கேட்டுருவிய, நான் பாட்டு கையை தூக்கிட்டுன்னு, அது வேற. எங்க அப்பாவை பார்த்துட்டு அப்பாவை பார்த்துட்டு தான் கையை தூக்குதான். ஓகே, ஹல்லேலூயா. ஓகே, கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் வேற எந்த லவ் ஃபீலிங் இருக்கோ இல்லையோ, அந்த தெய்வீக லவ், டிவைன் லவ் எல்லாருக்குள்ளேயும் நிச்சயம் இருக்குது. இன்னைக்கு அந்த லவ்ல மூழ்க போறோம். பிரைஸ் காட். எல்லாருக்கும் ஆசை தானே? என் கூட வாரீங்களா? இப்போ நம்ம டவுன் பஸ்ல போகிறது இல்லை, பஸ்லேயே போறதில்ல, ஏரோப்ளைன்லையும் போறது இல்லை. இப்போ வண்டி நேர நீர்மூழ்கி கப்பல்ல போறோம், மூழ்க போறோம். பிரைஸ் காட். ஒரு சொற்கடிக்கலாமா? தேவனுடைய அன்பு என்கிற அந்த கிணற்றுக்குள் அப்படியே தலைகீழ என்ன பண்ண போறோம்? அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு போதையில் என்ன பண்ண போறோம்? நல்ல பாதையில போக போறோம். அந்த அன்பின் போதை இங்க இருக்கிற அத்தனை பேரையும் அப்படியே நிரப்புவதாக. அவருடைய சுயம்லாம் அப்படியே சாகடிக்கப்படட்டும். சுயத்தெல்லாம் மறந்து அப்படியே ஆவில நிரம்பி அப்படியே அந்த அன்பின் போதை இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் இதுவரை இல்லாத அளவுல நிரப்புவதாக. அப்படியே சொல்லுங்க பாப்போம். என்ன ஆசை நாயகா, இனிய மனவாளா, என் ஆசை நாயகா, இனிய மனவாளா, எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ, ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, நித்திய இல்லம் நோக்கி நான் தொடருகிறேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் எல்லாம் ஆராதிப்பேன் நான். நல்லா இருக்குல்ல? இப்போ சில நேரம் பொண்ணுடைய போட்டோ கொடுப்பாங்க, போட்டோ பார்த்துட்டா போதுமா? இல்லைன்னா எங்கேயா திருவிழாவில் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அதுதான் பொண்ணு பார்த்துக்க அப்படின்னு இதை பார்த்தா போதுமா? இல்லை, எப்போ அவங்கள நேரில் பார்ப்போம், உடனே பார்த்துட்டா போதுமா? அதுக்கப்புறம் பேசணும். பிரைஸ் காட். இப்போ அந்த ஃபீலிங் அப்படியே ஆண்டவரோட வரட்டுமே. எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ, ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே
ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான். ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான். ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான். பிரைஸ் காட். மறுபடியும் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் பூ என்ன பூ? எல்லாரும் சத்தமா சொன்னா தான் உட்கார வைப்பேன். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. ஓகே, முத பூ என்ன பூ? அன்பு. அதுக்கு அடுத்த பூ பாதுகாப்பு. ஏன்னா அது இல்லைன்னா மன்னிப்புக்கே என்ன பண்ணிருக்க மாட்டோம், வந்திருக்க மாட்டோம். அப்ப முத பூ என்ன பூ? அன்பு. ரெண்டாவது பூ பாதுகாப்பு. மூணாவது பூ மன்னிப்பு. நாலாவது பூ ரட்சிப்பு. அஞ்சாவது பூ செழிப்பு. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. மனிதர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி நடந்தார்கள், ஆனால் நாங்கள் தண்ணீரை கடந்தோம், தீயை கடந்தோம், எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். கையை தட்டி. அன்பு நம்ம எங்க கொண்டு வந்து விடுதுன்னா வம்புல கொண்டாந்து விடாது, அது செழிப்பில் கொண்டு வந்து விடுகிறது. அன்பு செழிப்பு. கையை தட்டி. பிரைஸ் காட். லாஸ்ட் ஸ்டான்ஸ் அதுதான் எழுதியிருக்கு. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே. சொல்லுங்க. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்து போவேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, அதை என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான். ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான். ஆயுள் நாளெல்லாம் ஓ ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் ஓ நான். ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான். ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான். குனிந்து தூக்கினார்னா அர்த்தம் என்ன? நம்ம எங்க கிடந்தோமா? குழிக்குள்ள கிடந்திருக்கிறோம். அவர் குனிந்து என்ன பண்ணாராம்? தூக்கினார். தூக்கி அங்கேயே விடல, கண்மலையின் மேல் என்ன பண்றாராம்? ஆண்டவர் அவர் யாரெல்லாம் தெரிந்து கொள்றாரோ அவர்களை பெரியவர்கள் ஆக்குகிறார். அளவே இல்லாமல் ஆசீர்வதிக்கிறாராம். இன்னொன்னு சொல்லட்டா, உங்களை அளவே விடாம ஆசீர்வதிப்பார். கையை தட்டுங்க. நீ அள வேண்டாம். பிரைஸ் காட். முத்திரையை உடைப்பதற்கு யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். முத்திரையை உடைக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது. வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிறது. மறைவிடங்களில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள், in the name of Jesus. Oh hallelujah. தெற்கை நோக்கி வைத்திராதே. ஓ ரகபலா சேகரே ரிமானா துரா பாபா 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 பாபா. ஓ ஹalleluya. அவர் நம்மை அளவிடாமல் ஆசீர்வதிக்கிறவர், அளவே இல்லாமல் ஆசீர்வதிக்கிறவர். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். கையை தட்டி. ஓ ரபா சாகா லேகரே ரிமோனோ சபலா கதுரா பாபா பாபா பாபா. இதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் தாவீதை பெரியவனாக்கினீர், மோசேயை பெரியவனாக்கினீர், ஈசாக்கை பெரியவனாக்கினீர், யோசேப்பை பெரியவனாக்கினீர், சாலமோனை
பெரியவனாக்கினீர். பவுலை பெரியவனாக்கினீர். பேதுருவை பெரியவனாக்கினீர். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பெரியவர்கள் ஆக்குகிறவர். ஓ ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. ஓ நன்றி இயேசுவே. அதான் வசனம் சொல்லுது, எளியவர்களை அவர் குப்பையில் இருந்து தூக்கி எடுக்கிறாராம், சிறியவனை அவர் புழுதியில் இருந்து தூக்கி எடுக்கிறார். அவர்களை பிரபுக்களோட உட்கார செய்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க செய்கிறார். ஓ ஹalleluya. ஹalleluya. இந்த வார்த்தைகள் ஒரு அபிஷேகமாய் அப்படியே இறங்குகிறது. மகிமையுள்ள சிங்காசனம், மகிமையுள்ள சிங்காசனம். உடைய வாழ்க்கை அது மகிமையான வாழ்க்கையாய், வியாபாரம் மகிமையான வியாபாரம், விவசாயம் மகிமையான விவசாயம், குடும்பம் மகிமையான குடும்பம், உடைய வேலைகள் மகிமையான வேலைகள், உங்க பிள்ளைங்க மகிமையான பிள்ளைகள், ஊழியம் மகிமையான ஊழியம், சபை ஓ மகிமை நிறைந்த சபை. நல்ல 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 கையத்தட்டி மகிமையுள்ள சிங்காசனம், மகிமையுள்ள சிங்காசனம். நீங்க போகிற இடமெல்லாம், இங்க இருக்கிற இடமா இருந்தாலும், இருள் நிறைந்ததா இருந்தாலும், காரிருள் நிறைந்ததா இருந்தாலும், நீங்கள் மகிமை பொருந்தினவர்களாய் ஓ எங்க போனாலும் ஓ ரபா தகதரா லேக்கரே ஓ நீங்கள் சாதாரணமா போக மாட்டீங்க. நீங்கள் மகிமை பொருந்தினவர்களாய், மகிமை பொருந்தினவர்களாய். ஒரு பக்கத்து வீட்டுக்கு சாதாரணமா போனாலும் உங்களை ஒரு மகிமை ஓ மூடி இருக்கும். நீங்கள் மகிமையோடு தான் போவீர்கள், மகிமையோடு தான் வருவீர்கள். கையத்தட்டி நீங்க போற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும். உங்களுக்குள்ள பல பூக்கள் இருக்கிறது. ஓ ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. ரிகாரா சேலே மேனே தூரிகா பாபா. ஓ ஹalleluya. அப்படியே ஆராதிக்கலாம். Thank you Jesus. நல்லா அப்படியே கண்களை மூடி அப்படியே அந்த ஆண்டவருடைய அந்த அன்பை, நீ அன்பை உணர ஒரு அபிஷேகம் அப்படியே வேலை பார்க்கும் பாருங்களேன். ஒரு மகிமை அப்படியே இறங்கி உங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். அப்படியே ஹalleluya. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்தே போவேனோ, மறந்தே போவேனோ, அதை என்ன சொல்லி பாடிடுவே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் எல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஓ ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் எல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பலவிதமான பூக்களை இந்த ஆராதனை வேளையில நீர் எங்கள் மேல ஆண்டவரே அப்பா வைத்து எங்களை நீர் அலங்கரிக்கிறதற்காக, எங்களை நீர் நறுமணம் வீச செய்கிறதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். தேவ பிள்ளைகளே, இன்றைய ஆராதனையில் உங்க மேல நான் ஒரு ஊழியனாய், அபிஷேகம் பெற்றவனாய் உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன். நீங்கள் இனிமேல் சாதாரணமாய் வெளியில் செல்ல மாட்டீர்கள். நீங்க போகும்போதும் வரும்போதும் நீங்கள்
மகிமை பொருந்தினவர்களாய். ஓ, இன்றைக்கு ஒரு மகிமை உங்க மேல அப்படியே வைக்கப்படுகிறது. நீங்கள் மகிமை பொருந்தினவர்களாய்தான் நீங்கள் வெளியில செல்லுவீங்க. அது உங்களை எப்பொழுதும் ரட்சிப்புக்குள் நடத்தும். அது உங்களை செழிப்புக்குள் நடத்தும். கையை தட்டி தேவனுடைய அன்பு உங்களை ரட்சிப்புக்குள்ளும் செழிப்புக்குள்ளும் அது நடத்துகிறது. நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் பாதுகாப்பும் உயர்வும் உங்களுக்கு உண்டு. எங்க போனாலும் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். கனவீனம் என்பது உடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. கனவீனத்திற்கு நாம் மரித்து இருக்கிறோம். பலவீனத்திற்கு நாம் மரித்து இருக்கிறோம். வியாதிக்கு நாம் மரித்து இருக்கிறோம். ஆரோக்கியத்திற்கு திரும்ப நாம் எழுந்திருக்கிறோம். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு நாம் பிழைத்திருப்பதை போல தரித்திரத்துக்கு மரித்து ஐஸ்வர்யத்துக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கலகத்திற்கு நாம் மரித்து சமாதானத்துக்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம். நல்ல கையை தட்டி வார்த்தைகளை அறிக்கை செய்து ஹல்லேலூயா. மரித்தவன் இனி மரிப்பதில்லை. கையை தட்டி எந்த தீங்கும் உங்களை அணுகாது இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்ற ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கான ரட்சிப்பும், உங்களுக்கான செழிப்பும், உங்களுக்கான பாதுகாப்பும் எப்பொழுதும் உங்களிலே உண்டாகி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தாயின் கருவில் நீர் எங்களை பாதுகாத்தீர். இதுவரையிலும் நீர் எங்களை நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. முற்றும் முடிய நீர் எங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறீர். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கிருபைகள் பெருகட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.